சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்வதி வீட்டை விட்டு போகணும்னு கேக்குறாங்க. சிவராமன் என் அண்ணன் தான் எனக்கு தெய்வம். என் அண்ணன் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். என் அண்ணன் ராமன்னா நான் லட்சுமணன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. போறதா இருந்தா நீ போய்க்கோ. நான் என் அண்ணனை விட்டு என் குடும்பத்தை விட்டு வரமாட்டேன்னு சிவராமன் உறுதியா ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இந்த பக்கமா மாயா வராங்க. மாயாவுக்கு நன்றி சொல்றாங்க. சித்தப்பா என்ன இது உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சிருந்தா எனக்கு நன்றி எல்லாம் சொல்வீங்களா? என்ன வேறொரு மனுஷியா தான் பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாயா இதுக்கு நான் நன்றி சொல்லினா நான் நன்றி உள்ளவனே கிடையாதுங்கிறாங்க. சித்தப்பா அப்படியெல்லாம் இல்லை. இங்கே பாருங்க உங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் பேரில் யார் என்ன பழி சொன்னாலும் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லி என்னை வேற்று மனசியாக்காதீங்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சுலபமாக ஈஸியாக எதுவும் வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றி கொடுத்தவ நீ தான். இதே எங்களை பார்த்தவங்களா இருந்தால் பயந்து ஓரங்கட்டி தான் நின்றுப்போம். நீ எவ்வளோ தைரியமாக துணிச்சலா உண்மை என்னங்கிறத நிரூபித்து காட்டினியே. அதுவும் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தில் நான் பாராட்டாமல் சாதாரணமாக விட முடியுமாங்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் பெரிய மனுஷியாட்ட பேசாதடிங்கிறாங்க. என்னோட கடமை. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து என்னைக்கும் இந்த வீட்டில் ஒரு மனுஷியாக மதிக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் வேறொரு மனுஷியாக எப்படி நடந்துக்க முடியும்? இது என் குடும்பம். என் குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் வந்த மாதிரி இல்லையாங்கிறாங்க மாயா. இந்த சென்டிமெண்ட்டை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாருமே உருகி போயிடுறாங்க. மாயா இவ்வளோ நல்லவளாக இருக்காளே. வெளிநாட்டில் தான் படிச்சிருந்தாலும் அவளோட குணம் தர எவ்வளவு ஒரு பணிவா பண்பா நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு பெருமைப்படுறாங்க இந்த சிவராமனும். ரகுராம், ஜானகி, ரமணி பாட்டி இவங்க எல்லாருமே பார்த்து மாயாவை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச காரியத்தை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறாங்க. இந்த பக்கமாக மகாலிங்கமும் சாருவும் இந்த மாயாவை எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம், இவனால நம்ம போட்டு வச்சிருந்த பிளான் பூரா சொதப்பிடுச்சு. இவன் பின்னாடியே இந்த சீனவும் சேர்ந்து சுத்திட்டு தெரியுறானே. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க சாருவும் மகாலிங்கமும். மாயா நீ இந்த வீட்டுக்கு வந்தபோது வேண்டான்னு வெறுத்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருமே உன்னை நினைச்சு பெருமையா நினைக்கிறாங்க. தனம் நீயும் இன்னும் பெரிய மனுஷி மாதிரி என்ன ஒன்றும் புகழாதடி. நானும் இந்த வீட்டு பொண்ணு தான் சரியா. இந்த வீட்டுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு வந்த மாதிரி தான் பார்க்காம வேற யார் பாப்பா? ஆனா இதுல என் பங்கு மட்டும் இல்லை, சீனுவோட பங்கு இருக்கு. சீனுவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் சித்தப்பாவை காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறாங்க மாயா. சரிம்மா தாயே, உன்கிட்ட பேசி யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தானம் அங்கிருந்து போறாங்க. சரி சீனு பாய் அப்படின்னு சொல்லிட்டு சீனு ஒரு பக்கம் மாயா ஒரு பக்கம் போய் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில விடிஞ்சிருது. மாயா யதார்த்தமா தூங்கி எந்திரிச்சதும் செல்போன் எடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு சீனு பார்த்துடுறாங்க. அச்சு தானே அங்க பாரு உங்க அப்பா முன்னாடி செல்போன் எடுத்துட்டு போறா. அப்பாவுக்கு செல்போன் இந்த வீட்டுல வச்சிருந்தாவே பிடிக்காது. இன்னும் இன்னைக்கு பெரிய குண்டாத்தான் வெடிக்க போகுது. ஏன் தான் இந்த மாயா இப்படி பண்றா? இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. மாமாவும் இப்பதான் மாயா மேல கொஞ்சம் கொஞ்சம் பாசம் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப போய் இவ அவங்களுக்கு பிடிக்காதையே செய்யறாளேன்னு நினைக்கிறாங்க. மாயா அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணலான்னு போன் எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அது ரகுராம் பாத்துக்கிறாங்க. அது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுவா, அது ஒண்ணு இல்ல பெரியப்பா அப்படின்னு மறைக்கிறாங்க மாயா. இல்லையே, நான் பார்க்கும்போது நீ வச்சிருந்த, என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ மறைச்ச, அது என்னன்னு காட்டுன்னு கேக்குறாங்க. அச்சச்சோ அப்பா பார்த்துட்டாங்க, இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு தானே அந்த பக்கம் தவிச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த மாதிரி கைபேசி போனெல்லாம் இந்த வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னு ரகுராம் அதட்டுறாங்க. அச்சச்சோ மாமா வசம்மா இந்த மாயா மாட்டிக்கிட்டாலே அப்பா கிட்ட. இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க தனா. ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியோ மாயா எப்படி சமாளிக்கிறான்னு நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். நேரடியாக கொண்டு போயிட்டாலே என்ன பண்ணுறதுங்கிறாங்க. பெரியப்பா இந்த மாதிரி ஃபோனெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும்னா இதில் கெடுதல்னு மட்டும் நினைக்காதீங்க பெரியப்பா. நல்லதும் இருக்குது. நல்ல விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா நல்லது, கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா கெட்டது. நம்ம ஏன் அந்த வழிக்கு போகணும்? இப்போ இந்த ஃபோன் இருக்க முடித்தானே சிவராம சித்தப்பா எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இல்லைன்னா அநியாயமாக ஒரு நிரபராதி தண்டிச்சிருப்பாங்கல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்கங்கிறாங்க. இதுவே நான் கண்ணால பார்த்த சாட்சின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருந்தா நீங்க அதை நம்பியிருப்பீங்களா? இப்போ இந்த போன்ல காட்டின சாட்சியை பார்த்து தானே ஊரே நம்பிச்சு. மாமா மாயா சொல்றதெல்லாம் சரிதான், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு பார்வதி சொல்றாங்க. மாயா மட்டும் அந்த செல்போன் ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டலைன்னா இன்னைக்கு உங்க நீதியும் தவறி இருக்கும். நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே இழந்திருப்போம். எந்த தலைக்கட்டிலையும் நம்ம தலை நிமிரவே முடியாது மாமா. அதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கிறாங்க. ரகுராம் மறுபடியும் அதட்டலோடும் மிரட்டலோடும் உருட்டலோடும் சொல்றாங்க. இங்க பாருமா, நீ வச்சிரு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனாலும் அதை நீ அதிக நேரம் உபயோகப்படுத்தக்கூடாது. அது ஆபத்துல முடிஞ்சிடும்னு சொல்றாங்க ரகுராம். பெரியப்பா இந்த செல்போனு கெட்டதுன்னு நினைச்சா கெட்டது, நல்லதுன்னு நினைச்சா நல்லது. நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தும், நியாயமுள்ள விஷயங்களை நியாயப்படுத்தும் பெரியப்பா. செல்போனு அவசரத்துக்கு மட்டும் இல்ல, பாதுகாப்புக்கு நம்மளுக்கு இது பயன்படும்னு சொல்றாங்க மாயா. ஓ, இந்த செல்போன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? அப்படின்னா இதை நீ வச்சுக்கலாங்கிறாங்க ரகுராம். சீனு தனம் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. சாரும் மட்டும் இந்த செல்போன் மட்டும் அந்த இடத்துல இப்ப போட்டோ எடுக்காம இருந்ததா இன்னைக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் மாமா கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி நல்ல பேர் வாங்கிக்கிறா. இவளை எப்படித்தான் மடக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம தெரியாம இந்த தனாவுக்கு போனை கொடுத்திருந்தோம். அவளை அதை வச்சு மாட்டி விடலான்னு பார்த்தோம்.
ஆனா இப்ப மாயாவுக்கு பர்மிஷன் குடுத்துருக்காங்க. அடுத்தது தனாவுக்கு குடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுலயும் நம்ம போட்ட திட்டம் முறிஞ்சுட்டு போல இருக்கே! அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாரு. ஏய் மாயா உன்னைய என்னமோன்னு நினைச்ச. ஆனா பஞ்சாயத்துல நீ அப்பாவையே தீர்ப்ப மாத்தி சொல்லும்படி வச்சுட்ட. ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள் எல்லாத்தையும் ஓட ஓட விரட்ட வச்சுட்ட. அசலூர்காரங்க தப்பு சொன்னவங்களையும் எல்லாத்தையும் நம்ம அப்பா சித்தப்பா கால்ல விழ வச்சுட்ட. இவ்வளவு செஞ்ச நீ இப்ப செல்போன் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதும் அப்பாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க பாரு. ஆனா உன்னை தவிர எங்க அப்பா கிட்ட யாருனாலையும் பேச முடியாது. ஆனா இப்ப எல்லாமே உன் பேச்ச சரி சரின்னு எங்க அப்பா கேக்குறாங்கன்னா அதுக்கு உன்னோட புத்திசாலித்தனம் தான் காரணங்கிறாங்க தனாவும் சீனுவும். பெரியப்பா சுதந்திரம் கொடுக்குறாங்கங்கிறக்காக நம்மளும் ஓவரா ஆட்டம் போடக்கூடாது. கடைசியா பெரியப்பா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் எந்த காலத்திலயும் எக்காரணத்தை கொண்டு எதுக்காகவும் மாத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. பெரியப்பாவோட பேச்சுல அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கிறதுனால தான் இன்னும் ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க பேச்சை கேட்டு பெரியப்பாவை எல்லாருமே ஒரு நீதிபதியை போல பாக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு பெருமை புகழ் இது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாதுங்கிறாங்க மாயா. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் சிவராமன் சித்தப்பா பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சாலும் அந்த பொண்ணும் மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டா. ஆனாலும் அவளுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. இது அடி மேல் அடி மறுபடியும் மறுபடியும் தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கான வாய்ப்பு நம்மளே கொடுத்த மாதிரி ஆயிருமே. ஆனாலும் நான் இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சவால் விடுறாங்க. மாயா விட்ட சவாலுக்கு சப்போர்ட்டா நானும் நிப்பேன்னு சீனு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.